Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா, காந்தி, ரித்திகா, ஷோபிகா. ஓகே friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட ஜுவல்லரி செட் கலெக்ஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. என்ன பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க காமிக்க போறோம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, சரி அதனால வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு, இதுல ஏதாவது கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. நான் எங்க வாங்கினேன் அப்படிங்கறத உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன், ஜுவல்லரி கலெக்ஷன் தான் காமிக்க போறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்லுவாங்க, 1 கிராம் கோல்டு சொல்லுவோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்க போறீங்க. இது பாருங்க, இது அவ்வளோ அழகா இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு காதுக்கு தோடும் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குறதுல கவருக்குள்ளே போட்டுவியே. அதோட கம்மல் காமிக்கிறேன். கம்மல் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அதே மாதிரி மயில் போட்ட மாதிரி. இங்கே பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட செட்டு. நம்ம ஒரு saree கட்டி இதை போடுறப்போ அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் இது நல்லதா, இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும், அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே நமக்கு வந்து ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வாங்கினேன். இந்த தம்பி இதை அப்படியே கவரில் போட்டுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கம்மல் எங்கம்மா? இதோட கம்மல் எங்க? அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்படியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோக்கரு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி போடுறது. நம்ம இது கொஞ்சம் கழுத்து உங்களுக்குலாம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கலாம் இது வந்து சோபிகா தான் போட்டிருக்கா. இன்ன வரைக்கும் நான் போடலை. இது நான் போட்டிருக்கேன், நான் ஒரே ஒரு தடவை போட்டிருக்கல. இதுக்கு வந்து இதோட கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அவ்வளோ ஒர்த்து கம்மல் தான். மெயினாக நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரியெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கவரில் போட்டு வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். இது பண்ணி தெரியுதாங்களா? கம்மல் பார்த்தீங்கன்னா இருமா, கம்மல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் அந்த பேர்ல் வச்ச மாதிரி இந்த ஒன் சைடு மட்டும் ஸ்டோன் வச்சுருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். எப்படியே கம்மல் பண்ணலாம் நச்சுன்னு இருக்கும். இது ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவரில் போட்டு வச்சுருக்கோம். இதுவே நம்ம பாக்ஸ்குள்ளே மட்டும் போட்டு வச்சோம்னா இது ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிடும். இந்த செட் ஒன்று மம்மி. சூப்பராக இருக்கு. அடுத்தது ரித்திகா போட்டிருக்கிறேன். எங்கம்மா போடலையா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் இந்த செட். இது வந்து அட்டிகைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கம்மல் இருக்கு. இங்கே குடிசாமி இதான், இங்கே பாருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த கம்மல் தெரியுதாம்மா? இல்லை, இது கையில் காமிச்சிடுறேன். கையில் பிடிக்க முடியல. இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? தெரியுதா? இந்த கம்மல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரீல்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் போட்டுப்பேன். இதெல்லாம் வெளியே இருக்கட்டும், நம்ம திரும்ப காமிச்சிட்டு உள்ள எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி நமக்கு இந்த டைமண்டு லுக் கொடுக்கும். இங்கே பாருங்க, இதை நான் நிறையா இடத்துல போட்டிருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் காமிச்சிடணும். இங்கே பாருங்க, இந்த ஸ்டோன் வச்சுருக்கிறது, இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும். இதோட கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்டி, நைட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் நமக்கு நைட் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதை போட்டோன்னா சூப்பராக இருக்கும், செம்ம லுக்கு கொடுக்கும். இங்கே பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பாக்ஸ் மேலே வைக்கிறப்ப இன்னும் சூப்பராக தெரியும். தெரியுதாம்மா? இங்கே பாருங்க, இதை காமிக்கிறதுக்காகவே இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். தெரியுதா? நல்ல ஒரு ஒர்த்துள்ள ப்ராடக்ட் தான் அது. அப்புறம் கொடுமா, இது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச சேச்சி ஒருத்தருக்காங்க பழைய காம்பவுண்டில். அந்த சேச்சி பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இது அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும். அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வாங்கினது. இதெல்லாமே அவங்க வந்து கேரளா தான். இங்கே வீட்டுக்கு வரப்போ எங்களுக்குலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க.
இந்த பேங்கிள் வாங்கினோம். என்ன செய்ய பண்ணுறேன்? இது நான் எப்போயாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் போட்டுப்பேன். நல்லா இருக்கும் பாருங்களா, தெரியுதா? இது வாங்கி குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். ஆனால் இன்னும் அப்படியே இருக்கு, இதுக்கு மேலே இருக்கும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரித்திகாவுக்காக ஏமா தலையை மட்டும் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரித்திகாவுக்காக நம்ம இந்த இதுல வரும் இல்லைங்க, அதை எப்படி போடுறது, கம்மல்ல இருந்து எப்படி போடுற செட்டு. இது சும்மா நாங்க ஒரு 120 ரூபா என்னமோ அந்த மாதிரி வாங்கினோம். அப்படியே எடுமா, ஏன் பின்னாடி பின்னாடி எடுத்து வைக்கிற? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கேரளா பேங்கிள்ஸ் தான். கேரளாவோட பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கோல்டோட ஃபினிஷிங் இருக்கும், நல்லாவும் இருக்கும். தெரியுதா? நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கம்மல், இது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இதுவும் கேரளாவில் வாங்கினது தான், நல்ல ஃபினிஷிங்கு. இதெல்லாம் வாங்கி ஒரு 6-7 மாதம் இருக்கும். எவ்வளோ வருஷம் இருக்குல்ல? இதை வந்து நம்ம எப்பயாவது ஃபங்க்ஷன் டைமில் எப்பயாவது போடலாம். ஒரே ஒரு தடவை தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு போடவே இல்லை. இங்கே பாருங்க, குண்டாகம் வச்ச மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு பார்த்தீங்களா? கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி மணி வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தனித்தனி பிரிச்சியா? இப்படி பிரிக்கக்கூடாது, மாதிரிலாம் பார்த்து வைக்கணும், இல்லைன்னா உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. கீழே பாருங்க இந்த மாதிரி, நல்லா தெரியுதா சோபி? இந்த மாதிரி வரும் அந்த செட்டு. அடடா, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் போட்டுப்பேன், நல்ல பார்வையாக இருக்கும். கல்யாணம் எங்கள் அண்ணி பொண்ணு கல்யாணத்துக்குலாம் இதை போட்டிருந்தேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வரும், நான் அது போடலை. போட்டு விடுறதுக்கு எங்கள் ரித்திகாக்கு நான் போட்டு விடுறேன். எங்க ரித்திகா பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வரும், அதுக்கு கீழே இப்படி ஒன்று வரும். இப்படி ஒன்று இல்லைடா, நிற்க மாட்டேங்குது கையில். இது பக்கத்தில் காமிச்சிரு அப்படிமா, இந்த செயினை தைக்குள்ள போட்டுருணும். காமிச்சிரு, ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மையாக சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கேரளாவோடது தான், கேரளாவோட தான் இதுவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து. பக்கத்தில் காமிச்சிருவோம், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங். இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இது டபுள் செட்டு தான், இதுவும் கேரளாவோடது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினது. அப்புறம் இதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், சரியா? ஃபைனலாக இல்லை, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, இந்த இது பாருங்க, இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எப்பயாவது ஆரம் பண்ணுறேன்னா இந்த மாடலில் தான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இந்த ஆரம் ஃபஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் இதையே தான் போட்டுட்ருப்பேன். என்னோடய ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சூப்பர் ஃபினிஷிங் இருக்கும். இது 1000 ரூபாயோ என்னமோ தான், சம்திங் அவ்வளோதான். ஃப்ரெண்டு வந்து சேல் பண்ணாங்க, அவங்ககிட்ட வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு ஒரு அழகான கம்மல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கம்மல் நல்லாயிருக்கும், நல்லா பார்வையாக சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா அது கவர்க்குள்ளே போட்டு வைக்கணும், அது இடமா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுங்க அந்த பழைய காம்பவுண்டில் இருந்தவங்க என்னோடய பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க இந்த சோக்கர் செட்டு. சோக்கர் இது இதுக்குள்ளே போடு, கையடை வச்சு. அப்புறம் நம்ம இது பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தது. அந்த ப்ரொமோஷன் அன்றைக்கி போட்டதுமா, திரும்ப போடவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி வெயிட்டு. நம்ம இந்த மாதிரிலாம் கோல்டில் பண்ணுவோமா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கவரிங்கில் வாங்கி வகையாக போட்டுக்கலாங்கிறது மட்டும் எனக்கு இது இப்படியே தான் மண்டையில் மாட்டோம், அதனால தான் மண்டையில் போடல.
இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுதா? கோல்டு மாதிரி. கோல்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கோல்டு இல்லை. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோடு, இந்த தோடு தான் கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. நல்லாயிருக்கும் அது. இந்த செட்டும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்திரமா இருக்குது. இன்றைக்கி தான் வந்து கவரை விட்டு நான் வெளியே பிஞ்சிருக்கும் போது நான் வச்சுக்கிறேன். ஆமாம், வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் செட்டு தான். நமக்கு வந்து டபுள் லேயர் வரும். இதில் நிறுத்திக்க, அங்கே வா, பக்கத்தில் காமிச்சிட்டு சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது சூப்பராக இருக்கும் தான். ஒரு மயில் செட்டு இருக்கிற மாதிரி இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் கூட இருக்குது. இந்த கம்மல் மெது 2 கை வச்சு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த மயிலோட இது இருக்கிற மாதிரி, இறகு இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இது நான் போட்டிருக்கேன், இதை அடிக்கடி போடுவேன். உங்களுக்கு தனித்தனியாக வைக்கணுமா பார்த்து. அப்புறம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கம்மல் இல்லை கம்மல் இருக்கு. இது நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒன்று போட்டால் நல்லா பார்வைக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நெத்திச்சுடி, அப்புறமா இந்த கம்மல், இங்கே பாருங்க, இந்த கம்மல் வந்து இந்த கம்மல் அந்த சைஸில் இருக்க கம்மல் தெரியுதா? இந்த கம்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் செட்டு. அதனால் நான் எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பிரைடல் செட் வாங்க மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறதே தான் போடுவேன். ஏன்னா இதுவே போடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதை எப்பமா போட்டிங்க? இதெல்லாம் முன்னாடி, இது வந்தே ஒரு வருஷம் ஆச்சுமா. அப்படியா? நல்லா இருக்குல்ல? ஏதாவது ஃபங்க்ஷன்னா போட்டுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியானம். அப்புறம் இந்த கம்மல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மல். இந்த செட்டோட கம்மல் பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த கம்மல் வந்து இதோடது. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோக்கர் இங்கே பாருங்க. பா நல்லா இருக்குல்ல? ஆனால் இது சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். அப்புறம் இது வெயிட் இருக்கு. இல்லை இது அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, நம்ம போட்டுக்கலாம். இது கீழே இது ஒரு மாதிரி, இதெல்லாம் நம்ம கல்யாண பொண்ணு போடுற மாதிரி. அடுத்து எங்கள் ரித்திகாவுக்கு தான் இதெல்லாம். என்ன சரி என்ன ரித்திகா பண்ணி வச்சிருக்கு இப்படி? இந்த பிரைடல் செட் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சோபிகா சீருக்கு வாங்கின பிரைடல் செட். இது வந்து கஷ்டம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். அதில் இருக்கிற மொத்த செட்டுமே இருக்கும், மலையிலேருந்து எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா தான். இதெல்லாம் நான் கரெக்டாக இப்போ எடுத்து வைக்கணும். 170 ரூபா தான். இது வந்து நம்ம டவுன் ஹாலில் வாங்கணும். இது நல்லாயிருக்கும். சாரீ கட்டி போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் காமிச்சிருக்கிறதுலாம் இந்த 1 கிராம் கோல்டு காயின், 1 கிராமோடது தான் காமிச்சிருக்கேன். அது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஃபேக் கோல்டு எல்லாம் கவரிங் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். அது வந்து ஒரிஜினல் கோல்டு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. என்கிட்ட இருக்கிறத வந்து நான் காமிச்சிட்டு இது பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டை நான் காமிக்கவே இல்லை. நான் ரெகுலராக இன்ஸ்டாவில் வீடியோ போடுறப்ப இதுதான் போடுவேன். இப்போ குட்டியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தது தான். இது நல்லாயிருக்கும். இதை நிறையா பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஐயோ, அந்த கடை பேர் மறந்துட்டேன். நான் பார்த்துட்டு கடை பேர் வேணால் நான் சொல்கிறேன். இந்த கம்மல் அதுக்கு வந்துச்சு. அப்புறம் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவிக்ஸ் கலெக்ஷனும் ஏதோ ஒன்று நினைக்கிறாமா. அது வந்து இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீவிஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ரீவிஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ். இருக்கிற மொத்த கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் செட்டு ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில் செட்டு. இது வந்து லட்சுமி இருக்கிற மாதிரி.
இது ஒரு ஹெவி வெயிட் இருக்கும் இந்த செட்டு. அப்புறம் என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய கம்மல் இதுதான். அப்புறம் வளையல் இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது. அப்புறம் இந்த செட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். இது போடுறப்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி இதெல்லாம் கேரளா செட்டு. அப்புறம் இது சோக்கரு, இது வந்து பார்த்திங்கன்னா அட்டிகன்னு சொல்லுவாங்க. அது இதோட கம்மல் இந்த செட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த செட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், டைமண்ட் செட் இருக்கிற மாதிரி. மொத்தமாக எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் இது தான். அப்புறம் இந்த ரிங்கு, இதெல்லாம் கோல்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இதெல்லாமே ஃபேக் கோல்டு தான். இதெல்லாம் எப்போ விசேஷத்துக்கு போட்டுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா yellow கலர் ஹார்ட் போடுங்க, கோல்ட் கலர் ஹார்ட் இல்ல. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு ஜுவல்லரி, ஒரிஜினல் கோல்டு ஜுவல்லரி என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாடா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கோல்டு அந்த ஜுவல்லரி செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கவரில் போட்டு வைங்க. அப்போ தான் கருத்து போகாது. எல்லாமே பார்த்திங்கன்னா கவரில் தான் போட்டு, கவர் பாக்ஸ், அதாவது தனித்தனி பீஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எப்பயும் வைக்கணும். இதுக்கெல்லாம் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்மளோட ட்ராவில் வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா எப்பயுமே சூப்பராக இருக்கும்.